no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எதிர்காலத்தில் உதயநிதிக்கு போட்டி விஜய் அப்படிங்கிற ஒரு சொற்சித்திரம் மீடியாவில் இருக்கும்போது அப்படி போட்டியாக முடியுமா அப்படிங்கிறது எனக்குள்ளே எழுந்த கேள்வி. அப்போ விஜயா உதயநிதியானா விஜயெல்லாம் எங்கேயோ கீழே போயிடுறாருங்க. அவரை பற்றியே நம்ம மனசில் இருக்கிற பிம்பங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பவுன்சர் பாலிடிக்ஸு, அணுக முடியாத தலைமை, யாரையும் அவர் பார்க்கறதே இல்லை. பவழவழியா பாப்பா, நீ பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவரை போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா. கிட்டத்தட்ட இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா வசனம் அந்த மைண்ட் செட்ல தான் இந்த அறிக்கைகளுமே இருக்கே சார். ஒரு அரசியல் கட்சிகளுக்கான ஒரு அறிக்கை டோன்ல அறிக்கை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பாப்பாங்கிற அளவுக்கு குறைச்சு மதிப்பிடுறதெல்லாம் பைத்தியக்காரன். ஓகே, அது எப்படிங்க பாப்பா ஆக முடியும்? அதிமுகவே திமுக பாப்பாங்க டோன் எல்லாம் விமர்சனம் பண்ணது கிடையாது சார். விஜய் பண்றாரு, எம்ஜிஆரே பண்ணது கிடையாதுங்களே. சரி, விஜயோட இருக்கிறவங்களும் முதல்ல வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். விஜய்க்கு வரலாறு தெரியலங்கிறது தெளிவாவே இருக்கு. விஜய காரணமா வச்சு காங்கிரஸ் அங்க போயிடுவாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் இருக்கு. ஸ்டேட் ஆஸ்பிரண்ட்காக நேஷனல் ஆஸ்பிரண்ட்டை காங்கிரஸ் விட்டுருவாங்களா சார்? ஆஸ்பிரேஷன்லாம் யாரும் குறைய சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது ஒரு கட்சிக்கான விருப்பம் தான். தாவேகா காங்கிரஸோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு நமக்கு நன்றாவே தெரியும். ஆவரேஜா 3 to 4% இருக்குங்க. இப்ப தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்தா என் கணக்குப்படி அது 15% ஓட்டு வங்கி வரலாம். பூத் லெவல்ல ஆளே இல்ல போலதான் தெரியுது காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போ விஜய் கூட்டணியில விஜய்க்கும் பூத் லெவல்ல ஆள் இல்ல, காங்கிரஸுக்கும் பூத் லெவல்ல ஆள் இல்ல. அப்ப முட்டையும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? அப்ப காங்கிரஸ் விஜயோட போகலாம், போகக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சந்தோஷமா போகட்டும். விஜய் காங்கிரஸ் அப்ப டிடிவி அப்படியான காம்பினேஷன் தான் அதுல வர முடியும். ஆமா, அப்பமும் காங்கிரஸுக்கு பெரிய சிக்கல் என்ன வரும்னா, ராகுல் காந்தி நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்னு சொல்ல வேண்டியது வரும். சார், திமுக அமைப்பு ரீதியா எஸ்ஐஆர் மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா களத்துல வாக்காளர்களை சந்திச்சு அவங்க கிட்ட படிவங்களை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலா அது நல்ல சரியான வியூகம் ஒதுக்குறாங்க. நீங்க சட்ட போராட்டம் நடத்தி யூஸ் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நடத்தலைன்னா நீ ஏன் கோர்ட்டுக்கு போலன்னு கேட்பாங்க. எஸ்ஐஆர் ப்ரோக்ராம்ல காங்கிரஸ் கட்சி அந்த ஆர்ப்பாட்டத்துல பெரிய அளவுக்கு கலந்து கொள்ளவே இல்லை. கட்சி தலைவர் படத்தை போடல என்பது முக்கியமா, இல்ல தமிழ்நாட்டு ஜனங்களோட வாக்குரிமை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது முக்கியமா? அது அந்த மேஜர் அஜெண்டாவுக்கு இந்த மைனர் சாக்ரிஃபைஸ் ஏன் காங்கிரஸ் பண்ணக்கூடாது? நீங்க சாமானியர்களால அதெல்லாம் ஃபில்லப் பண்ணவே முடியாதுங்க. நிச்சயமா நான் ஃபில்லப் பண்றதுக்கே 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். 2 பேருக்கு சிஸ்டம் வேணும், கையில டேபோ ஏதோ ஒண்ணு. அப்போ யாரோ ஒருத்தங்க தான் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அந்த யாரோ ஒருத்தன் பிஎல்ஓ கிடையாது. அவன் எத்தனை பேருக்கு ஃபில்லப் பண்ணுவான்? பிஎல்ஏ ஃபில்லப் பண்ணுவான். ஏன்னா அவன் கட்சிக்காரர். அப்ப வாக்காளர் பத்தி ஃபுல் டீடைல் யாருக்கு தெரிய வரும்? பிஎல்ஏக்கு தான் தெரிய வரும். ஆமா, அது திமுக தான் பிஎல்ஏவா இருக்காங்க. தமிழ்நாடை பத்தியே இப்ப காங்கிரஸ் கட்சி கவலைப்படல. எப்படி பிஜேபி தமிழ்நாடை பத்தி கவலைப்படுறது இல்லையோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் கவலைப்படும். நம்ம கேரளால ஆட்சிக்கு வந்தா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு இருக்காங்க. ஆமா, ஏன்னா கேரளால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு, தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை. அப்போ தமிழ்நாடை பத்தி எதுக்கு பெருசா கவலைப்படணும்? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு திராசு ஷியாமல் இருந்தார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். விஜய் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. திமுகவுடைய கொடி அறிமுகமாகி 25 வருஷம் ஆயிடுச்சு. பவழ விழாவை சீரும் சிறப்புமாக வள்ளூர் கோட்டத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த அறிவு திருவிழாங்கிற பேர்ல முழுக்க எங்களை மட்டுமே தான் நீங்க பேசியிருக்கீங்க, எங்களை மீதான அவதூறுகளை வாரி அடைச்சிருக்கீங்க, இது அறிவு திருவிழா இல்ல அவதூறு திருவிழான்னு ஒரு மிகப்பெரிய அளவுல அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்லாம் கேட்டிருந்தாரு. ஆனா பிராக்டிக்கலா அந்த நூல் 75 ஆண்டு கால கருப்பு சிவப்பு வரலாறு, காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு, இதான் டைட்டில். ஆமா, இந்த நூலை வெளியிட்டு விட்டு திரு உதயநிதி அவர்கள் மூத்த எழுத்தாளர்கள் வீடுகளுக்கு அந்த நூலை கொடுத்தாரு. எங்க வீட்டுக்கு வந்தாரு. அதே மாதிரி மூத்த எழுத்தாளர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசன் வீட்டுக்கு போனாரு, விஜயசங்கர் வீட்டுக்கு போனாரு, இன்னும் பலர் வீட்டுக்கு போயிருக்கலாம்.
அதுக்கு பிறகு எங்கள் இல்லத்திற்கு வந்தார். புத்தகத்தை கொடுத்தாரு. புத்தகம் கொடுக்கறது வர்றதாங்க என்னோட நோக்கம்னு சொன்னாரு. வந்தவர் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் பேசி கொண்டிருந்தார். சும்மா ஜெனரல், ரொம்ப ஜெனரல் டாக்குங்க. பாலிடிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சில கருத்துக்கள் நான் சொன்னேன், எஸ்ஐஆரை பற்றி இதை பற்றியான கருத்துக்கள் சொன்னேன். அதை அவர் கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப எளிமையா இருந்தாரு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி இருந்தாரு. அப்படி கூட நீங்க மிக ரொம்ப எளிமை. வேற எந்த விதமான படரூபம் கிடையாது. இப்போ எங்க காம்பவுண்டுக்குள்ள போலீஸ் வேன் கூட போலீஸ் எஸ்கார்ட் கூட வரல, வெளியிலேயே நின்றாங்க. கீழ்பாக ஏசி மட்டும் வந்து சார் வந்துட்டு இருக்காருங்க, நீங்க வீட்டுல இருக்க நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டாரு. நான் வந்து வாசல்ல நின்று வரவேற்று கூப்பிட்டு போனேன். சாதாரண கவர்மெண்ட் வீடுங்க, கவர்மெண்ட் வீடு, வாடகை வீடு, அவ்வளவுதான். அதுல என்ன பெரிய இது இருக்கு. வெளியில வரும்போது பில்டிங் ஸ்டாஃப் அங்க லிப்ட் இவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சார் ஒரு படம் எடுத்துக்கிடணும்னாங்க. அதுக்கும் அவர் ஓகேனாரு. அவ்வளவு பிராக்டிகலி எளிமையான ஒரு டவுன் டு எர்த் பர்சன். டெப்டி சிஎம்ங்கிற எந்த விதமான பந்தாவும் இல்ல. கான்ஸ்டியூஷன்லி ஒரு பெரிய போஸ்ட், ஆனா அதுக்கான அப்படியான ஒரு படம் இல்ல. அவர் அப்படிதான் வர்றாரு போல இருக்கு. அதாவது இத மாதிரியான ஒரு வார்ப்பா. அப்போ இயல்பா நம்ம விஜயும் அவரையும் கம்பேர் பண்ண தான் செய்வோம், மனதளவுலயாவது. அப்போ எதிர்காலத்துல வந்து உதயநிதிக்கு போட்டி விஜய் அப்படிங்கிற ஒரு சொற்சித்திரம் வந்து மீடியால இருக்கும்போது அப்படி போட்டியாக முடியுமா அப்படிங்கிறது எனக்குள்ள எழுந்த கேள்வி. ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்னு திருக்குறள் வந்து தெளிவான ஒரு இலக்கணம் கொடுக்குதுங்க. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். ஒரு மன்னன் வந்து ரொம்ப காட்சிக்கு எளியவனா இருக்கணும், எல்லாரும் போய் பாக்குற மாதிரி இருக்கணும். இல்ல அவர் வந்து உரையாடும் போது ரொம்ப எளிமையா இருக்கணும். கடுஞ்சொல் இருக்கக்கூடாது. சுத்தி பவுன்சர்ஸ் இருக்கக்கூடாது. பவுன்சர் தூக்கியும் போடக்கூடாது பக்கத்துல நெருங்குறவங்கள. அதெல்லாம் திருவள்ளுவர் காலத்துல கிடையாது. அதனால அவர் சொல்லல. அப்போ நம்ம மனதுல வந்து ஒரு கம்பாரிசன் இயல்பா வரும். தலைவராக இல்ல எதிர்கால தமிழக தலைமையாக ப்ரொஜெக்ட் பண்ற ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கத்தானே செய்வோம். அப்போ விஜயா உதயநிதியானா விஜயெல்லாம் எங்கேயோ கீழே போயிடுறாருங்க. ஏன்னா அவரை பற்றியே நம்ம மனசுல இருக்கிற பிம்பங்கிறது நீங்க சொல்ற மாதிரி பவுன்சர் பாலிடிக்ஸ், அணுக முடியாத தலைமை, யாரையும் அவர் பாக்குறதே இல்லை. இறந்து போனவங்கள கூட அவர் தான் வர சொல்லி ஆறுதல் சொன்னாரு. அப்புறம் அவர் எப்படி பக்கா மாஸ் பார்ட்டி ஆவாருன்னு எனக்கு தெரியல. பக்கா மாஸ் ஹீரோவா இருக்கலாங்க, அது வேற விஷயம். பக்கா மாஸ் பார்ட்டினா இந்த இலக்கணம் இருக்கணும், அடிப்படை இலக்கணம் இருக்கணும். அப்பதான் அந்த பக்கா மாஸ் பார்ட்டியாக பக்கா மாஸ் லீடராக மாற முடியும். எம்ஜிஆரே அப்படித்தாங்க. நாங்க எங்க காலேஜ் டேஸ்ல வைகை அணையில ஒரு ஷூட், எம்ஜிஆர் பிரபல நட்சத்திரம், 67க்கு முன்னாடிங்க, பெரிய ஹீரோ. பாக்குறதுக்காக போறோம் மதுரையில வைகை அணையில ஷூட் நடக்க, மாட்டுக்கார வேலைனோ இல்ல அது மாதிரியான படங்க. எல்லா ஷூட் நடுவுல வர்ற இன்டர்வெல் எல்லாம் வெளியில வந்து பேசுவாரு அங்க மக்கள்கிட்ட. ஒரு வயசான அம்மாட்ட வந்து அவரு கேட்டாரு, என்னம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், என்ன ஏதுன்னு. எனக்கு 2 பிள்ளைகள்ப்பா, ஒருத்தன் இங்க வேலை பார்க்கான், ஒருத்தன் சினிமாவில் நடிக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சினிமாவில் நடிக்கிறானா, எனக்கு தெரியாமலா, யாரு அப்படின்னு கேட்கிறாரு எம்ஜிஆர். பக்கத்துல இருந்து பார்த்தேன், நீதான்ப்பா அதுன்றுச்சு அந்த அம்மா. ரொம்ப சிம்பிள்ங்க. நீதான்ப்பா அது. எம்ஜிஆர் வந்து நம்ம வீட்டு பிள்ளையா பாத்திருக்காங்க. இப்ப நான் வந்து உதயநிதி வரும்போது எங்க வீட்டு பிள்ளையா தான் பார்த்தேன். என்ன காரணம்னா அவ்வளவு சிம்பிளா இருந்தாரு. நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியல, என் மனைவிக்கு அந்த வித்தியாசம் தெரியல. அவரு தண்ணி வாங்கி குடிச்சாரு, ரொம்ப டவுன் டு எர்த்துங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க பொலிட்டிக்கல் லைஃப்ல மேல போக முடியும். நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம எந்த விதமான பொலிட்டிக்கல் பவருக்கும் போக போறது இல்ல. ஆனா ஒரு ஓட்டு போடுவோம்ல, எங்க வீட்டுல 2 ஓட்டு உண்டுல. அது விஜய்க்கு ஒண்ணுமே கிடைக்காது. எங்க பில்டிங்ல இருக்கிற ஓட்டே வந்து கிடைக்காது. ஏன்னா வெளியில வரும்போது இருக்கிற அந்த சாதாரணமானவங்க தாங்க அவங்க. அதாவது பில்டிங் கிளீன் பண்றவங்க, தூய்மை பணியாளர்கள், ரொம்ப சாதாரணமானவர்கள். லிஃப்ட் ஆபரேட்டர், அவங்க ஒரு 10 பேரை படம் எடுக்கணுங்கன்றாரு. சரிங்கன்னு உடனே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து போறாரு. இப்ப போலீஸ் இதெல்லாம் இல்லாம இப்ப போலீஸ் வந்திருக்குங்க, வெளியில நிறுத்திட்டாங்க. அதாவது காம்பவுண்டுக்கே வெளியில, நான் பார்க்கவே இல்லை வெளியில. அப்புறம் ஒரு பெரிய கெடுபிடிகள் கிடையாது, அதுங்கிறதுக்கே கெடுபிடி இல்ல. ஏன்னா நான் என்னை பார்க்க வராருங்க, அது சரிங்க, அது வேற விஷயம். எங்க வீட்டுல கெடுபிடி இருக்க வழி இல்ல. ஆனா வெளியில வரும்போது கெடுபிடி இல்லையேன்ற அதுக்காக சொல்லுவாங்க. இல்ல சார், உண்மையாலுமே நான் அந்த அறிவித்து விழாவுக்கு நான் கவர் பண்ண போயிருந்தேன். சோ அங்கேயுமே உதயநிதி வந்து டயஸ்ல கூட உட்கார்ல, ஃப்ரண்ட் ரோல கூட உட்கார்ல,
ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து ஒரு சேர் இருந்து அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. அங்க நடக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தார். முழுக்க 2 நாளுமே வந்து உதயநிதி வந்து அங்க இருக்கிறத அப்சர்வ் பண்ணிருந்தாங்க. அங்க உதயநிதி சுத்திய பெரிய ஆட்கள்லாம் யாரும் இல்ல, கட்சிக்காரங்க யாரும் இல்ல, அவருடைய PA அதுக்கப்புறம் வந்து அன்பகம் நிர்வாகிகள் மட்டும்தான் இருந்தாங்களே தவிர ஈஸியா ஆக்சஸ் பண்ணிருக்கலாம் போல இருக்கு சார். உதயநிதியை வந்து ஒரு பொதுமக்களாக கூட நாமளும் ஆக்சஸ் பண்ணிருக்கலாம், ஒரு பத்திரிகையாளராக பண்ற அளவுக்கான ஒரு இது இருக்கு சார் அவருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. ஒரு நூல் வந்து இதுக்கு முந்தைய ஒரு எனக்கு நூல் கொடுத்து விட்டுருக்காருங்க. ஆனா ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல இருந்து யாராவது வந்து கொடுப்பாங்க. நூல் கொடுக்கறதுக்கு அப்படி வந்தாலே போதுங்களே. அப்ப வந்து எங்க இல்லத்துக்குன்னு இல்ல, பல பேரோட இல்லத்துக்கு போகும்போது அவரோட டைமும் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்குமா. எங்க வீடு ஒரு மூலையில இருக்கும், இன்னொரு வீடு வேற எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். அது கிறிஸ் கிராஸ். சென்னை இப்ப டிராபிக்ல கிறிஸ் கிராஸ் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் நமக்கு தெரியுமே. அந்த டைம் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. ஓகே, அது நூலை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாருல, அதுதானே நமக்கு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி. நிச்சயமா சார். சார் கேளுங்க. குறிப்பா இன்னொரு வசனம் பாட்டு, பவழவழியா பாப்பா நீ பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவரை போல நடிப்பதை பார்த்து நாளை சிரிக்கிறது பாப்பா. கிட்டத்தட்ட இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா பாட்டு, சினிமா வசனம் அந்த மைண்ட் செட்ல தான் இந்த அறிக்கைகளுமே இருக்கே சார். ஒரு அரசியல் கட்சிகளுக்கான ஒரு அறிக்கை டோன்ல வந்து இந்த அறிக்கை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல என்னங்க சந்தேகம்? 49 கட்சிங்க. 49 கட்சியில நாங்க ஒரு மாணவ பருவத்துல, பள்ளி மாணவ பருவத்துல இருந்து 62ல இருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் ஃபுல் ஆக்டிவ். அண்ணா முதலமைச்சரா பதவி ஏற்பதற்கு அந்த தேர்தலுக்கு முன்னாடி விரும்பாக்கம் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் அப்பவே நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிட்டேன் காலேஜ்ல. ஓகே. அப்ப பவள விழாங்கிறது எங்க வாழ்க்கையிலயும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த இயர்களை எடுத்திருக்கு அந்த கட்சி. அப்புறம்தான் எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிச்சார். நான் எம்ஜிஆர் பத்திரிகையில பணியாற்ற போகும்போது 1980. அப்போ எல்லாரோட வாழ்க்கையில இன்றைய தேதிக்கு வந்து ஒரு 60 வயசை தாண்டின எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வருடங்களை அந்த கட்சி எடுத்திருக்கோம். கட்சி பேர்ல விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தராசு பத்திரிகையில எவ்வளவு விமர்சனம் பண்ணி எல்லாம் எழுதியிருக்கோம், அது வேற விஷயம். அத பாப்பாங்கிற அளவுக்கு குறைச்சு மதிப்பிடுறதெல்லாம் பைத்தியக்காரத்தை. அது எப்படிங்க பாப்பா ஆக முடியும்? தமிழ்நாட்டையும் பல முறை ஆட்சி செஞ்சிருக்கு. திமுகல இருந்து பிரிந்த கட்சி தான் அதிமுக. அதிமுகவும் திமுகவுமே 5 விஷயங்கள்ல இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு எம்ஜிஆர் அவர்களே சட்டமன்றத்தில் சொல்லியாச்சு. அந்த 5 விஷயங்கள் எல்லாருக்கும் காமன்ங்க. அப்போ மொழி நலம் காத்தல் வந்து நமக்கு காமன் இல்லையா? அது பாப்பாத்தனமா, அரசியல் பாப்பாவா மொழி நலம் காத்தல்? தமிழ்நாடு மாநில உரிமை அது என்ன அரசியல் பாப்பாவா? 5 விஷயங்கள் எல்லாத்துக்கும் காமன்ங்க. தலைமை வந்து வேற. எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் வேற. கலைஞர் பக்தர்கள், கலைஞர் ஆதரவாளர்கள் வேற. இவரே 1969 இருந்து அப்படின்னு வேற ஒரு டைம் லைன் கொடுத்தாரு. 1960 என்னன்னா அண்ணாவோட மறைவுக்கு பிறகான ஒரு டைம் லைன் மாதிரி அது தெரியுது. ஓகே. அதாவதுங்க எல்லா கட்சிகளும் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை செய்திருக்கின்றன. அதிமுகவும் விதிவிலக்கல்ல, காங்கிரஸ் கட்சியும் விதிவிலக்கல்ல, பிஜேபி விதிவிலக்கல்ல. ஆனா ஒரு கட்சியை நமக்கு பிடிக்கும், பிடிக்காம போகும். அதான் ஜனநாயகம். அந்த கட்சியை வந்து அது பொலிட்டிக்கல் நான் என்டிட்டி, அதுல வந்து வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த கட்சி வந்து அரசியல் ரீதியா மெச்சூரே ஆகல அப்படின்னா நீங்க கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் தானே ஆகுது, நீங்க என்ன வச்சுதா இருக்கீங்கிற கேள்வி வரும்ல. அதிமுகவே திமுக பாப்பாங்கட்டோம் எல்லாம் விமர்சனம் பண்ணது கிடையாது சார். விஜய் பண்றாரு, எம்ஜிஆரே பண்ணது கிடையாதுங்களே. எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்துல யாரோ அதிமுக காரர்கள் வந்து கருணாநிதினு சொன்னதுக்கு அவரு உடனே சட்டமன்றத்திலே வேணான்ட்டாரு, கோச்சிட்டாரு. ஓகே. கலைஞர் சொல்லுங்க, நீங்க கருணாநிதி எல்லாம் சொல்லாதீங்கன்றாரு. சட்டமன்ற பதவிகள்ல இருக்கிற விஷயங்க. சரி, விஜயோட இருக்கிறவங்களும் முதல்ல வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் ஒண்ணு. அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து வரலாறு தெரியலங்கிறது தெளிவாவே இருக்கு. தெளிவா தெரியும், நமக்கு புரியுதுங்க அது. ஏன்னா அவரு பிறலா பேசுறாரு. அப்போ ஒண்ணு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறவரு குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டோட வரலாற்றையாவது தெரிஞ்சுட்டு வரணும். ஓகே. அப்படியான ஒரு தேடல் இருக்கிற மாதிரியும் தெரியல. வெறுமனே வந்து ஒரு அரிதார அரசியல் தான், அரிதார மயக்கம் தான். அது அதிகார மயக்கம்னு ஒரு திமுக குற்றஞ்சாட்டுறாரு. இவருக்கு அரிதார மயக்கம் இருக்கு. அதாவது மேக்கப் போட்டுட்டு ஜனங்க கவரக்கூடிய சில்வர் ஸ்கிரீன்ல நடிச்சாலே நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம் என்பதே ஒரு பைத்தியகாரத்தனமான சிந்தனை. ஆகல மேக்கப் அரசியல். சோ தமிழ்நாடு ஜனங்க பேக்கப் தான் சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே சார். சார், குறிப்பாக திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கு. விஜய காரணமா வச்சு காங்கிரஸ் வந்து அங்க போயிடுவாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் வந்து சமூக வலைதளங்களையும்
அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கு. அதே போல வந்து பிரிண்டும் சில பல பிரிண்ட் மீடியாவை இதை பத்தி கேரி பண்றாங்க. ஸ்டேட் ஆஸ்பிரண்ட்டுக்காக நேஷனல் ஆஸ்பிரண்ட்டை காங்கிரஸ் விட்டுருவாங்களா சார்? இது ஒரு கேள்விதான். இது முதல்ல வந்து புதிய தலைமுறைகளை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில எண்டு கமெண்டா அதை கொடுத்தேன். அவங்க வந்து அதை மறுநாளும் அதே கமெண்ட்டை வந்து விரிவுபடுத்தி விவாத மேடையாக்கி என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. 2 நாள் கன்சிக்யூட்டிவ் டேஸ் நான் போக வேண்டியதாயிடுச்சு. இது வந்து இப்படியான சிந்தனை இருக்கு, அதெல்லாம் நான் மறுப்பதற்கே இல்ல. எனது இனிய நண்பர் திருச்சி வேலுசாமி அவர்களே இந்த சிந்தனையை என்னோட பகிர்ந்துருக்கிறாரு. அதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடாதா? அப்ப நாங்க வந்து புதிய கூட்டணியா ஃபார்ம் பண்ணா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரைட்டுங்க. ஆஸ்பிரேஷன்லாம் யாரும் குறைய சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கான விருப்பம் தான். அப்புறம் கூட்டணி சாஸ்வதமே கிடையாது. மேகங்கள் திரண்டு மழை பொழிவதில்லை, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வதுதான் கூட்டணி, எந்த அரசியல் கூட்டணி. அப்ப மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். அதுதான் உண்மையிலே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாத கதை. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய ஆர்டிகல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு குழுவை நியமித்து அந்த குழு வந்து தொகுதியா போய் கட்சிக்காரங்க கருத்தை கேட்க போகுது. அதுல வந்து நம்ம கை அதுதான் வந்து உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம எப்படி எண்மண் எண் மக்கள் அந்த மாதிரியான ஒரு டைட்டில் வர கொடுத்து போறாங்க. ஸோ ஃபீட்பேக் எல்லாம் கிடைச்ச பிறகு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த கமிட்டில இருக்காங்கிற பேர் உட்பட அதுல வந்து பதிவாயிருக்கு. உண்மையா கூட இருக்கலாங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நேஷனல் ஆஸ்பிரேஷன் எப்படி அவங்க தியாகம் பண்ணுவாங்கன்னு, அந்த விடை வந்து தேர்தல் ரிசல்ட்ல தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி அங்க வலியுறுத்தி அதிக இடங்களை பெற்றிருக்கு. போன முறையே வந்து தேஜஸ்விக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு காரணம் வந்து காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுதான். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில பழைய சீட்டுகளை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 63 சீட் வாங்கினப்ப என்ன ஸ்ட்ரைக் ரேட்டு, அதற்கு அடுத்தாப்புல என்ன ஸ்ட்ரைக் ரேட்டு, 25 சீட்ல என்ன ஸ்ட்ரைக் ரேட்னு. 25க்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கிறது காரணம் அவங்க வந்து குறைந்த இடத்துல போட்டி போட்டதுதான். ஓகே சார், அந்த நம்ம கை நம்ம பெருமைங்கிற டாக்லைன்ல அவங்க போறாங்க சார். நம்ம கை நம்ம பெருமை, கை இல்லாமல் ஆட்சி இல்லை இடியோடு. அதாவது நம்ம கை நம்ம பெருமை சொல்றது அவங்களோட உரிமை தான், அது சொல்லட்டும், அதை பத்தி தப்பு இல்லை. கை இல்லாமல் ஆட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றேன். பிராக்டிக்கல் பர்பஸுக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இல்ல தாவேகாவோட அது தனியான ஒரு அணி அமைக்க போகுது. தாவேகாவோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் என்னன்னு யாருக்குமே தெரியாது. உங்க கணக்கு வேற, என் கணக்கு வேற, அப்புறம் வந்து ஊர்களில் கூடுற கூட்டத்தை வச்சு வர்ற கணக்கு வேற. அப்ப தாவேகா காங்கிரஸோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு நமக்கு நன்றாவே தெரியும். ஆவரேஜா 3 to 4% இருக்குங்க. இப்ப தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்தா என் கணக்குப்படி அது வந்து 15% ஓட்டு வங்கி வரலாம். ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்களோட கூடுதலா பிற கட்சிகள் சேரணும். இப்ப பிற கட்சிகள்னா இன்றைய தேதிக்கு வந்து வெளியில இருக்கிற கட்சி தான். ஏன்னா எஸ்ஐஆர் ப்ரோக்ராம்ல காங்கிரஸ் கட்சி அந்த ஆர்ப்பாட்டத்துல பெரிய அளவுக்கு கலந்து கொள்ளவே இல்லை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல முழு புறக்கணிப்பு, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க. ராகுல் காந்தி படத்தை போடல, காமராஜர் படத்தை போடலன்னு. ஆனா எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்துற கூட்டணி போற இடத்துல அப்படியான எல்லா படங்களையும் போடுறதுங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். அதையும் தாண்டி கட்சி தலைவர் படத்தை போடல என்பது முக்கியமா, இல்ல வந்து தமிழ்நாட்டு ஜனங்களோட வாக்குரிமை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது முக்கியமா? தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான அஜெண்டா. அப்ப அது அந்த மேஜர் அஜெண்டாவுக்கு இந்த மைனர் சாக்ரிஃபைஸ் ஏன் காங்கிரஸ் பண்ணக்கூடாது? இது பண்றது இல்ல அவங்க. இப்ப உதாரணமா தேஜஸ்வி முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்லாம இழுத்தடிச்சாங்க. அதிகப்படியான சீட்டுகளை போன தேர்தலையும் வாங்கி தேஜஸ்வியை தரமட்டத்துக்கு இறக்கி விட்டது அவங்கதான். இப்பவும் வந்து அவரை முதலமைச்சராக விடாம பண்ணிடுவாங்கிற மாதிரி எக்ஸிட் போல் வருது, நமக்கு ரிசல்ட் தெரியாது. அப்ப இதையும் தாண்டி பீகார் ஜனங்க பெண்கள் ஓட்டு அதிகமா விழுந்திருக்கு. பெண்கள் ஓட்டு அதிகமா விழுந்திருக்குன்னா 10,000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஜஸ்ட் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் ஓகே சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டர் அதை வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாரு. என்டையர் தேர்தல் பீரியட்லயும் 10,000 போகுது. ஸோ ஜனங்க வந்து அதுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனா தெரியுது. அப்படி ஓட்டு போட்டிருந்தா யாரு வந்து பலவீனப்பட்டிருப்பானா காங்கிரஸ் தான் பலவீனப்பட்டிருக்கும். அவங்க வற்புறுத்தி வாங்கின தொகுதியில அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு குறையும். என்ன காரணம்னா இப்ப அங்க சார் முடிஞ்சிருக்கு பீகார்ல. ஆமா, இங்க சார் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க நமக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. என்ன அனுபவம்னா பிஎல்ஏ பூத் லெவல்ல இருக்கிற
ஏஜென்ட் ஆபீசர் வந்து கவர்மெண்ட், கவர்மெண்டோடது, ஏஜென்ட் வந்து பார்ட்டியோடது. ஏஜென்ட் காங்கிரஸ் கட்சி ஏஜென்ட் எந்த இடத்துல சார் இதுக்கு போய் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்லுங்க? பெரிய கேள்விக்குறி சார். அதிமுகவே பெரிய அளவுக்கு வேலை பார்க்கலங்க. டிவிக்கே ஜீரோ, யாருமே இல்ல, ஜீரோ. அப்ப பூத் லெவல்ல ஏஜென்டே இல்லைன்னு ஆயிருது. அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, நம்ம வந்து பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆமா, பூத் லெவல்ல ஆளே இல்ல போலதான் தெரியுது காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போ விஜய் கூட்டணியில விஜய்க்கும் பூத் லெவல்ல ஆள் இல்ல, காங்கிரஸுக்கும் பூத் லெவல்ல ஆள் இல்ல. அப்போ முட்டையும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? பூத்துல இல்லாம எப்படிங்க நீங்க ஜெயிக்க முடியும்? பூத்துல இவங்க எல்லாம் டாமினேட் பண்ணுவாங்க, திமுக அண்ணா திமுகவும்ல. நாம களத்துல பேசும்போது களத்துல அதான் நடக்க போதுங்க. ஒரு தேர்தல் நடக்க போதுங்க. அதுக்கு முன்னாடி பல முறை வாக்காளர்களை சந்திக்க கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் மூலமாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பீகார்ல அதை யார் பயன்படுத்தி இருப்பாங்கன்னா தேஜஸ்வி பயன்படுத்தி இருப்பாரு. என்ன காரணம்னா அவங்க கிட்ட தான் கட்டுமானம் இருக்கு, கீழே கட்டமைப்பு. ஓகே, பிஜேபி வந்துங்க அங்க ஒரு மேட்டுக்குடி கட்சி, கிராமங்களுக்குள்ளதான் அவங்க போகவே மாட்டாங்க. தேஜஸ்வி கட்சி கிராமங்களுக்குள்ள ஊடுருவக்கூடிய கட்சி. காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டமைப்பும் கிடையாதுங்க. எப்போதுமே அவங்களுக்கு ஆசை மட்டும்தான் இருக்குமே தவிர அமைப்பு கிடையாது. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தானே இப்ப சமீபத்துல பாத்துட்டு இருக்கோம்ல. இந்த கடந்த 8 நாளா நான் 9 நாளா பாத்துட்டு இருக்கேங்க. அத அப்புறம் 3 வாட்டி போகணும் பிஎல்ஓ குறைந்தபட்சம். ஓகே, அதுக்கு பிறகு விடுபடுதல் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு வர போகணும். அப்போ தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி பல முறை வந்து வாக்காளர்களை நேரடியாக திமுக வந்து அமைப்பு ரீதியா வந்து எஸ்ஐஆர் வந்து மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா களத்துல வந்து வாக்காளர்களை சந்திச்சு அவங்க கிட்ட படிவங்களை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலா வந்து அது நல்ல சரியான வியூகம் வகுக்கிறாங்க. நீங்க சட்ட போராட்டம் நடத்தி யூஸ் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நடத்தலைன்னா நீ ஏன் கோர்ட்டுக்கு போலன்னு கேட்பாங்க. ஆமா, அப்ப அது சுப்ரீம் கோர்ட்டே என்னங்க இப்பவுமே அது வந்து அடுத்த வாய்தா போட்டுருச்சு. அடுத்த வாய்தால தேர்தல் ஆணையம் என்ன அபிடவிட் போட்டுற போதா? அதுக்கு அடுத்த வாய்தா போகும். சுப்ரீம் கோர்ட்ல ரிசல்ட் கிடைக்காது. ஆனா அது நம்ம பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதுக்காக நம்ம விட்டுற முடியாது. கீழே வந்து நம்ம அது ஒரு தெளிவான முடிவு. ஓகே, முதலமைச்சர் எடுத்த முடிவு என்ன தெளிவான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல கட்சி அமைப்பு கீரப் ஆயிருது. கட்சி அதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, டெய்லி போய் பாக்குறதுங்கிறது செலவு பிடிக்கிற விஷயங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க வந்து சாமானியர்களால அதெல்லாம் ஃபில்அப் பண்ணவே முடியாதுங்க. நிச்சயமா நான் ஃபில்அப் பண்றதுக்கே 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் 2 பேருக்கு. அது ஃபில்அப் பண்ணவே முடியாது. பழைய பட்டியல உங்க பேரெல்லாம் தேடவே முடியாது. அதுக்கு உங்களுக்கு சிஸ்டம் வேணும். கையில வந்து டேபோ ஏதோ ஒண்ணு சூப்பர் சிஸ்டம் ஒண்ணு கையில இருக்கணும். அப்போ யாரோ ஒருத்தங்க தான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த யாரோ ஒருத்தன் பிஎல்ஓ கிடையாது. அவன் எத்தனை பேருக்கு ஃபில்அப் பண்ணுவான்? பிஎல்ஏ ஃபில்அப் பண்ணுவான். ஏன்னா அவன் கட்சிக்காரர். அப்ப வாக்காளர் பத்தி ஃபுல் டீடைல் யாருக்கு தெரிய வரும்? பிஎல்ஏக்கு தான் தெரிய வரும். ஆமா, அது வந்து திமுக தான் பிஎல்ஏவா இருக்காங்க. இப்ப பிராக்டிகலாவே வந்து திமுக சேர்த்து வைக்கிற வாக்காளர்கள் தான் நீங்க ஷேர் பண்ணணும். இப்போ ஓகே, ஏடிஎம்கே கூட அதை வந்து அவ்வளவு கன்சர்னா இல்லைன்னு நினைக்கிறேன் சார். திமுக காரங்க ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்க எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும். ஆனா ஏடிஎம்கே காரங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஃபீல்டுக்கு அது என்ன மைண்ட் செட்னா எப்படி திமுக எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம அதுல ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கலான்னு. விஜய்க்கு அந்த மைண்ட் செட் கூட இருக்காது, காங்கிரஸுக்கு அந்த மைண்ட் செட் கூட இருக்காது. அப்போ காங்கிரஸ் வந்து தேஜஸ்வியோட பீகார்ல சேரும்போது தேஜஸ்வியோட லாபம் வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும். காங்கிரஸுக்கு அங்க இருக்கு. இங்க வந்து திமுகவோட சேரும்போது லாபம் கிடைக்கும். ஓகே, விஜயோட சேரும்போது என்ன லாபம் கிடைக்கும்? விஜயோட அந்த மாஸ் பாப்புலாரிட்டி, அவ்வளவுதான். அவர் வந்து அது மாஸ் பார்ட்டின்னு சொல்றாரு. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அது மேக்கப் பார்ட்டின்னு பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், குறிப்பாக எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? திமுக வந்து அதை வந்து இன்ஸ்டிடியூஷனலா மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனாலும் களத்துல எஸ்ஐஆருக்கான வேலையை அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வச்சுக்கிட்டு ஃபில்அப் பண்றது நம்ம வேலைகளை பாத்துக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? பீகார் மாதிரி இங்கேயும் வந்து ஒரு மிகப்பெரிய டெலிஷன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? பீகாரை தான் எல்லாருமே வந்து நோட் பண்ணி தமிழ்நாடு அரசியல் களத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஒரு ரெமெடி கொடுக்குமா சார் இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும்? சுப்ரீம் கோர்ட்லாம் ஒரு ரெமெடியும் கொடுக்காதுங்க. அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சும்மா ஒரு 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 பேரளவுக்கான ஏதாவது ரிலீஃப் கொடுக்கலாம். அதனால பயன் கிடையாது. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும். எஸ்ஐஆரே முடிஞ்சு போயிருங்க.
ஓகே. டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே அது ஓவர். அதுக்கு பிறகு ரிலீஃப் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன. ஓகே. ஆனா திமுகவுக்கு அட்வான்டேஜ், எஸ்ஐஆர்ல திமுகவுக்கு அரசியல் ரீதியாக அட்வான்டேஜ். என்ன காரணம்னா அவங்க எல்லாம் கீழே களப்பணியை நல்லா பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப பீகார்ல வந்து நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். 20 வருஷம் கழிச்சுக்கும் போது இதெல்லாம் பழைய எஸ்ஐஆர் எப்படி பண்ணாங்கன்னே நினைவுல இல்ல. ஃபார்மே ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் அப்ப இதே அட்ரஸ்ல தான் 25 வருஷமா இருக்கேன். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்த நினைவே இல்ல. நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டா ஃபார்ம் எல்லாம் நாங்க ஃபில்அப் பண்ணதே கிடையாதுங்க, நாங்க சாதாரண ஃபார்மே ஃபில்அப் பண்ண மாட்டோம், இதை எங்க ஃபில்அப் பண்ணாங்க. ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மாதிரி தெரியல. அப்போ 20 வருஷமா நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலே வந்து அது ரொம்ப நினைவுல இல்லாததா இருக்கும்போது பீகார்ல எப்படிங்க நினைவுல இருக்க போது? நம்மளை விட அவங்க வேற பல வகைகள்ல வந்து கல்வி அறிவு, கற்றல் திறன் பல வகையில பின்னாடி இருக்காங்க, சோசியல் இண்டிகேட்டர்ல பின்னாடி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் நினைவுல இருக்காது. அப்ப பீகார் எஸ்ஐஆர்னால அதிக பலன் பெற்றது யாருங்கிற டிபேட் வந்து நாளையில இருந்து நடக்கும். ஓட்டிங் ஃபிகரை வச்சு பெரிய அளவுக்கு பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா காங்கிரஸ் வந்து டபக் ஆயிரும். ஏன்னா காங்கிரஸ், அதாவது தேஜஸ்வி, பிஜேபி, நிதிஷ்குமார் இந்த 3ல 1-2ல நிதிஷ்குமார் வர்றதுக்கு வழி இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ல. ஆமா, 1-2ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிஜேபியும் இவரும் தான், தேஜஸ்வியும் தான். காங்கிரஸுக்கும் அந்த வாய்ப்பு இல்ல. நம்பர் ஆஃப் சீட்டை வச்சு தானங்க நம்ம கடைசியில முடிவு பண்ணணும் ஸ்ட்ரைக் ரேட்டை. அப்ப நம்பர் ஆஃப் சீட் அதிகமா யாரு பிடிச்சிருக்க போறாங்கன்னா இவங்களுக்குள்ளதான் பிடிக்க முடியும். தேஜஸ்விக்குள்ளேயோ பிஜேபிக்குள்ளேயோ தான், பிஜேபிக்குள்ளதான் பிடிக்க முடியும். நிதிஷ்குமாரும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. காம்பினேஷன்ல தான் யாரு ஆட்சி அமைக்க போறாங்கன்னு தெரியும். என்டிஏ கூட்டணியா இல்லைன்னா மகாகட்பந்தனாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனா ஓட்டிங் ரிசல்ட்டை வச்சு எஸ்ஐஆர் மூலமா யார் லாபம் அடைஞ்சான்னு நாளைக்கு நம்ம விவாதம் பண்ணுவோம்ல, அது தெரியுமே, நல்லாவே தெரியுமே. பீகார்ல இருக்கிற போல்ஸ்டர்ஸ் வந்து அதை பத்திய டீடைல்ஸ் வந்து நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து வரிசையா எழுத ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியும் வந்து அவங்க எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணும்போது பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கிற தொகுதி, இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிற தொகுதி, இதுல எந்த தொகுதிகள்ல எவ்வளவு ஓட்டு விடுபட்டது, அது யாருக்கு நஷ்டம், இவ்வளவு அனாலிசிஸ் அதுல இருக்கு. அப்ப அடுத்தடுத்த சில நாட்கள்ல எஸ்ஐஆர் பீகாரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் கள நிலவரம் மாறும். என்ன மாறினாலும் அந்த அட்வான்டேஜ் திமுக தானே வரும்ன்றேன். ஓகே சார், ஸ்கூலுக்கே போல அப்புறம் எங்க இருந்து வந்து நீங்க பரிச்சு எழுத போறீங்க? 5வது வகுப்பாது 10வது வகுப்பாது? ஓகே சார், நீங்க லாஸ்ட் என்ட்ரில சொல்லிருந்தீங்க சார் பீகார் எலெக்ஷனை மையமா வச்சு தமிழ்நாடு அரசியல் நிலவரம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட சொல்றீங்க பீகார் எலெக்ஷன் அதே போல எஸ்ஐஆர் அட்வான்டேஜ் இது வந்து ஒன்னு பிஜேபிக்கு அட்வான்டேஜா இருக்கும், இல்லாட்டா தேஜஸ்விக்கு அட்வான்டேஜா இருக்கும், தேஜஸ்வி அளவுக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்றீங்க. இது வந்து காங்கிரஸும் அடிபட்டு போயிடுது, நிதிஷும் அடிபட்டு போயிடுது. பீகார்ல ஒரு பெரிய அளவுல காங்கிரஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். தமிழ்நாடு பத்தி பேசு பொருள் ஆகுமே சார், அதை வச்சு சீட்டு குறைக்கலாம். தமிழ்நாடு பேசு பொருள் ஆகுங்க. அவங்க ரொம்ப அதிகமான சீட்டு கேட்டா திமுக கொடுக்காது, இடம் இல்ல அப்படின்னா நாங்க வெளியில போறோம், நாங்க தனி கூட்டணி வச்சுக்கிறோம்னா போயிட்டு வாழ்ந்துருவாங்க. ஏன்னா காங்கிரஸால யூஸ் இல்லைன்னு இப்ப திமுகவுக்கும் பீகார் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும்ல. தமிழ் இங்க 234 சீட்டு, அங்க 243 சீட்டு. ஆனா அங்க காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெறுது, இங்க வந்து 20க்கும் மேற்பட்ட சீட்டு தான். லெஸ் தென் 30 தான் இங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு, அங்க வந்து 60 பிளஸ், மோர் தென் 60. அதாவது நம்ம லெவல்ல டபுள் இருக்காங்க அங்க பீகார்ல. அப்ப டபுள் இருக்கிற அங்கேயே வந்து இவ்வளவுதான் இவங்க பருப்பு வெந்திருக்கு அப்படின்னா இங்க எப்படி அவங்க கூட கொடுப்பாங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அப்படின்னா என்ன விஜயோட தானே சேர போறாங்க? அதிமுகவுக்கு அதனால வந்து அட்வான்டேஜ் கிடைக்காதுல்ல. அப்ப திமுக ஏன் கவலை பண்ணும் அதை பத்தி? ஓகே சார், ஆனா நேஷனல் ஆஸ்பிரண்ட் ஒன்னு இருக்குல்ல சார், நேஷனல் அப்படிங்க, அது 2029 தானே, அதுக்கு 3 வருஷம் இருக்குல்ல, அத அப்புறம் பாத்துக்கலாம். சார் இன்னைக்கு ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சாருன்னு பார்லிமெண்ட்ல பேச ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு அரணா இருக்கிறது தமிழ்நாடு எம்பிக்கள் தானே சார். அது ஒரு மாரல் சப்போர்ட், அது மாரல் சப்போர்ட் எப்படி காங்கிரஸ் விடும்? என்னன்னா இங்க மேலிட பார்வையாளர் கிரிஷ் வந்து பேசுற எல்லா விஷயமும் மேலிடத்தோட எண்ணத்தை தானே அவர் பிரதிபலிக்கிறாரு. ஓகே, அவரை தானே கமிட்டியில போட்டிருக்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கு. ஆமா, அப்ப என்ன கருத்து சொல்லிட போறாரு கிரீஷோடங்கிற? 117 சீட்டு வேணும்னு கேட்டாரு அவரு. ஆமா, பாதிக்கு பாதி கேட்டாரு. அங்க பீகார்லயே உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கலையே, 234 உங்களுக்கு 243 உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கலையே, இங்க எப்படி கொடுப்பாங்க பாதிக்கு பாதி? சோ வாய்ப்பு இல்ல. அப்ப அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அதாவது நாங்க இப்ப வேற கூட்டணி வச்சுக்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அது அவங்க கட்சியோட உரிமை தானங்க இன்னொரு கூட்டணி அமைக்கிறது. எடுபடும் எடுபடாதுங்கிறது பிற கூட்டணிகளை வச்சு தானே.
இப்போ ஓகே கையில வந்து திமுக கூட்டணி இருக்கு, மைனஸ் காங்கிரஸ்னு வச்சுங்க. ம் காங்கிரஸ் விஜய் காம்பினேஷனை நம்பி திமுக இருக்கிற மத்த யாரும் போற மாதிரி தெரியல. ஏன்னா எஸ்ஐஆர் போற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் மட்டும் தான் ஆப்சென்ட். காங்கிரஸ் மட்டும் தான் ஆப்சென்ட். சோ திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்ப காங்கிரஸ் விஜயோட போகலாம், போகக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, சந்தோஷமா Okay. போகட்டும். விஜய் காங்கிரஸ் அப்ப டிடிவி அப்படியான காம்பினேஷன் தான் அதுல வர முடியும். ஆமா, அப்பமும் காங்கிரஸுக்கு பெரிய சிக்கல் என்ன வரும்னா, ராகுல் காந்தி வந்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்னு சொல்ல வேண்டியது வரும். சுண்ணாம்பாயிருவாங்க. ஓகே. சோனியா காந்தி வந்து தமிழ்நாடு விஜய் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணணும். விஜய் ஆதரிச்சு விஜய் ஜி தமிழ்நாடு சிஎம் ஜின்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்க. ஏதாவது இது எந்த இடத்துல இருந்தாங்க, ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி வேணுகோபால். ஆமா, வேணுகோபால் வந்து அது நல்ல பவர்ஃபுல் போஸ்டுங்க. எல்லா கட்சியிலுமே பிஜேபியில பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு பொதுச் அமைப்பு செயலாளர். செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர், ஆல் பவர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி, ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி. எப்போதுமே பிஜேபியில ஆர்எஸ்எஸ் காரர் தான் போடுவாங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சியிலும் ரொம்ப பழைய காங்கிரஸ், அந்த அவங்க சேவாதள் மாதிரியான அமைப்புல இருந்து வந்தவங்க, காங்கிரஸ் மாணவர் அமைப்புல இருந்து அவங்கள தான் போடுவாங்க. ஓகே. அவங்க வைக்கிற சட்டம். அவர் வந்து கேரளா முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை வந்துருச்சு. Yes. அதே நேரத்துல விஜய் மாதிரியான சினிமா கவர்ச்சி வந்து பிரச்சாரத்துக்கு உதவும். கேரளால உதவும், ஆந்திரால உதவும், தெலுங்கானால உதவும், பாண்டிச்சேரியில உதவும், பாண்டிச்சேரியில உதவும். அப்போ தமிழ்நாடை பத்தியே இப்ப காங்கிரஸ் கட்சி கவலைப்படல. எப்படி பிஜேபி தமிழ்நாடை பத்தி கவலைப்படுறது இல்லையோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் கவலைப்படும். ஓ, நம்ம கேரளால ஆட்சிக்கு வந்தா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு இருக்காங்க. ஆமா, ஏன்னா கேரளால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு, தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்ல. சரி, மந்திரி ஆகலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஓகே. அப்புறம் தமிழ்நாடை பத்தி எதுக்கு பெருசா கவலைப்படணும்? 67ல இருந்து இங்க ஆட்சியில் இல்ல, இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்துட்டு போறாங்க. ஓகே, கேரளாவுக்காக தமிழ்நாடு வந்து காங்கிரஸ் காவு கொடுக்க போறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா திருப்பி ஒரு எம்பி தேர்தல்னு வரும்போது திருப்பி மாத்தியும் யோசிப்பாங்க இவங்க. ஓகே. ஆமா, 2011ல கம்பல்சரியா 63 சீட்டு வாங்கினாங்க, பெருசா தோத்து போயிருச்சு. வெறும் கன்னியாகுமரி பார்டர்லயும் தான் ஜெயிச்சது காங்கிரஸ் ஆமா. கட்சி. அதுக்கு பிறகு பல மாறுதலுக்கு பிறகு அடுத்த 3-4 வருஷத்துல திருப்பி திமுக கூட்டணிக்கே வந்தாங்க. சோ அது வந்து அந்த மாதிரி கூட்டணியை மாத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேஷனல் பார்ட்டி தயங்காது எப்போதுமே, பிஜேபியும் தயங்காது. எல்லாமே ஒரே மாதிரி பாணியில அரசியல் வியூகம் வகுக்கிறதாங்க இவங்க எல்லாருமே. எந்த இடத்துல இவங்களுக்கான மைனஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பீகார் தேர்தலோட ரிசல்ட் அதை வைத்து யூகிக்கும் போது திமுகவுக்கு இன்னும் கூட பெரிய அளவுக்கு ஒரு தைரியம் வந்துடும். இப்ப சார் மூலமா பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து பெரிய அளவுக்கு கூடுதலான வெற்றி பெற்றாரு. அதே சார் மூலமா காங்கிரஸ் போட்டி போட்ட தொகுதியில அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கலன்னு வைங்க, அப்பவும் இந்த காம்பினேஷன் மாறும். காங்கிரஸ் 60 சீட் வாங்கியிருக்குல்ல, அதுல ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு 40%, 40%, 30% குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அதை கம்பேர் பண்ணுவாங்களா? தேஜஸ்வி எத்தனை இடத்துல போட்டி போட்டாரு, எத்தனை இடத்துல ஜெயிச்சாரு, காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல போட்டி போடுது, எத்தனை இடத்துல ஜெயிச்சது. இப்ப காங்கிரஸ் கட்சி போட்டி போட்ட இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருந்தா, நிதிஷ்குமார் ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் கட்சி வீக்னு தெரிஞ்சு போயிடும். இது காம்பினேஷனை இப்படிதாங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக விஜயில ஆரம்பிச்சு காங்கிரஸ் எஸ்ஐஆர்னு ஒரு மிகப்பெரிய டிபேட்டா போயிருக்கு. பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷாம் சார்.